யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார். போட்டித் தேர்வு படிக்கும் அனைவருக்கும் கணியன் குழுமத்தின் சார்பாக வணக்கம். நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் முக்கியமான புவியியல் வினாக்கள பார்ட் 5 தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சூரிய குடும்பத்தில் மிகவும் மெதுவாக சுழலும் கோள் எது? இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். சூரிய குடும்பத்தில் மிகவும் மெதுவாக சுழலும் கோள் எது? இதுக்கான ஆன்சர் என்னன்னா, ஆன்சர் சி, வெள்ளி, அதாவது வீனஸ். சரிங்களா? வீனஸ். அப்ப வெள்ளியில ஒரு நாள் என்பது 243 நாட்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாள். சரிங்களா? 243 நாட்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப தன்னைத்தானே மெதுவாக சுற்றும் கோள் எது அப்படின்னா வெள்ளி, வீனஸ் சொல்றோம். தன்னைத்தானே வேகமாக சுற்றும் கோள் எது அப்படின்னா வியாழன், அதாவது 9.92 மணி நேரத்துல சுத்திரும் தன்னைத்தானே. அப்ப சூரியனே வேகமாக சுற்றும் கோள், அதாவது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் எதுனா புதன். 88 நாள்ல சூரியனை சுத்திரும். சூரியனை வேகமாக சுற்றும் கோள். சூரியனை மிகவும் மெதுவாக சுற்றும் கோள் எதுனா கடைசியில் இருக்க கோள்னு சொல்லலாம், அது நெப்டியூன். சரிங்களா? இப்ப நம்ம பூமியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, சூரிய குடும்பத்தில் கிரேக்க மற்றும் ரோமானிய கடவுள் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் நம்ம பூமியை சொல்றோம். அதே மாதிரி நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? பூமியோட ஒரே ஒரு துணைக்கோள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது நிலவு, சந்திரன். நிலவுக்கு வேற என்னென்ன பெயர்லாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். திங்கள் அப்படின்னா நிலவுன்னு சொல்லுவாங்க. திங்கள், மதியம், அதெல்லாம் நிலவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம பூமி சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆகுது. நம்ம பூமி தன்னைத்தானே சுத்த 24 மணி நேரம். பூமியோட துணைக்கோள் நிலவு. நிலவு வந்து பூமியை சுத்தி வர எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. நிலவு பூமியை சுத்தி வர எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே மாதிரி நிலவு பத்தி ஆராய சந்திராயன் அப்படின்ற ஒரு 3 திட்டத்தை வந்து இஸ்ரோ அமைப்பு வந்து அனுப்பியிருப்பாங்க. அதை பத்தி பார்க்கலாம். அதாவது சந்திராயன் 1 எப்ப லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2008 லான்ச் பண்ணியிருப்பாங்க. சந்திராயன் 1ஓட திட்ட இயக்குனர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மயில்சாமி அண்ணாதுரை. உங்களுக்கு தெரியும், மயில்சாமி அண்ணாதுரையோட சிறப்பு பேர் என்னன்னு பார்த்தோம்னா இளைய கலாம் என்று அழைக்கப்படக்கூடிய மயில்சாமி அண்ணாதுரை. மயில்சாமி அண்ணாதுரையோட சுயசரிதை நூல் பார்த்தோம் அப்படின்னா கையருகே நிலா அப்படின்றது மயில்சாமி அண்ணாதுரையின் சுயசரிதை நூல். சரிங்களா? அடுத்து சந்திராயன் 2 2019 லான்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஃபெயிலியர் மிஷன், அதாவது ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் போதே எங்க விழுந்துச்சு அப்படின்னு தெரியல. சரிங்களா? சந்திராயன் 2ஓட திட்ட இயக்குனர் பார்த்தோம் அப்படின்னா வனிதா முத்தையா சந்திராயன் 2க்கு. கடைசியா வந்து சந்திராயன் 3 எப்ப லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 2023 ஜூலை 14 அனுப்பியிருப்பாங்க. எப்ப சந்திரனுக்கு போயிரும், நிலாவுக்கு போயிருக்கும் அப்படின்னா ஆகஸ்ட் 23. அதனால அந்த ஆகஸ்ட் 23 நரேந்திர மோடி அவர்கள் என்ன தினமா அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், விண்வெளி தினமா வந்து அறிவிச்சிருப்பாங்க ஆகஸ்ட் 23. சரிங்களா? அதே மாதிரி சந்திராயன் 3ஓட திட்ட இயக்குனர் யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சந்திராயன் 3ஓட திட்ட இயக்குனர் யாரு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இதுக்கடுத்து ஒரு முக்கியமான திட்டம் இஸ்ரோ அமைப்பு லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா ககன்யான் திட்டம். ககன்யான், அதாவது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டம் ககன்யான் திட்டம். ககன்யான் திட்டத்தின் திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா லலிதாம்பிகா. 1+4, அதாவது ஒரு ரோபோ, 4 மனிதர்கள் வந்து போறாங்க. அந்த ரோபோவோட பெயர் என்ன அப்படின்னா வயோமித்ரா ரெண்டுமே சொல்றாங்க. சரிங்களா? இது போக நம்ம முக்கியமான ஏஐ ரோபோக்கள் பத்தி போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். ஒன்னு வந்து ஐரிஸ், இன்னொன்னு வந்து லிசா, அப்புறம் டெவின். இந்த 3மே எதை சார்ந்த ரோபோக்கள் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஐரிஸ், லிசா மற்றும் டெவின். ஓகேவா? அதே மாதிரி வெள்ளிக்கோளை பற்றி ஆராய இந்தியா, அதாவது இஸ்ரோ அமைப்பு இந்த ஆண்டு இறுதியில் வந்து ஒரு திட்டத்தை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அந்த திட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா சுக்ராயன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சனியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா நீரில் மிதக்கும் கோள் அப்படின்னு சொல்றோம்.
அதாவது சனிக்கோளின் ஈர்ப்பு திறன் நீரை விட குறைவானது. நீரில் மிதக்கும் கோள் என்று அழைக்கப்படுவது சனி. மஞ்சள் நிறக்கோள் என்று அழைக்கப்படுவது சனியை வந்து சொல்றோம். சரிங்களா? சனியோட முக்கிய மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாருங்க. முதலில் நில வரைபடத்தில் அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? யார் அப்படின்னு ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. முதலில் நில வரைபடத்தில் அச்சக்கோடுகள் லேட்டிடியூட், தீர்க்க கோடுகள் லாங்கிடியூட் வரைந்தவர் யார்? ஆன்சர் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. அது முதலில் நில வரைபடத்தில் அச்சக்கோடுகள் தீர்க்க கோடுகளை வரைந்தவர் யார்? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா தாலமி. ஆன்சர் பாம்பே தாலமி. நம்ம தாலமியை பத்தி பார்த்தோம் அப்படின்னா புவி மைய கோட்பாடை வந்து வெளியிட்டு இருப்பாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம், ஜியோசென்ட்ரிக் தியரி அப்படின்னு சொல்லுவோம். புவி மைய கோட்பாடு. புவிமைய கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னா தாலமி வந்து வெளியிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அப்ப புவிமைய கோட்பாடு என்ன சொல்லுது அப்படின்னா, அப்ப தாலமி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பூமியை மையமா வச்சு, அதாவது இப்ப இருக்க 8 கோள்களுமே சுத்தி வருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதான் புவிமைய கோட்பாடு. பூமியை மையமா வச்சு கோள்கள் சுத்தி வருதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதன் பின்னர் வந்து தொலைநோக்கி டெலஸ்கோப் கண்டுபிடிச்சிருப்பாங்க. டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சது யாருன்னா ஜான் லிப்ரஸே. அவர் தான் 1608ஆம் ஆண்டு வந்து தொலைநோக்கி டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து டெலஸ்கோப்ல பார்க்கும்போது என்ன தெரியும் அப்படின்னா, இல்ல சூரியனை மையமா வச்சு அனைத்து கோள்களுமே சுத்தி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதான் சூரிய மைய கோட்பாடு. சூரிய மைய கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பிளினி பாருங்க. பிளினி வந்து இயற்கை வரலாறு அப்படின்னு ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாங்க. இயற்கை வரலாறு. இந்தியாவோட முதல் செயற்கைக்கோள் அதோட பேர் என்னன்னா உங்களுக்கு தெரியும், ஆரியபட்டா. இந்த ஆரியபட்டர் என்ன முக்கியமான ஒரு நூல் எழுதியிருப்பாரு அப்படின்னா ஆரியபட்ட சித்தாந்தம் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருப்பாங்க. ஆரியபட்ட சித்தாந்தம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க. லாஸ்டா பார்த்தோம்னா கெப்லர். இப்ப முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா புவிமைய கோட்பாட்டை வெளியிட்டவர் யாருன்னா தாலமி. சூரிய மைய கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் அப்படின்னா கோபர்னிக்கஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப கெப்லர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கோள்களுக்கான இயக்க விதிகளை சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒரு கோள்கள்னா இந்த மாதிரிதான் இருக்கணும். கோள்கள் அதோட வாழ்நாள் முழுவதுமே சூரியனை மட்டும் சுத்தி வரணும், அதாவது நீள்வட்ட பாதையில சுத்தி வரணும், அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. கோள்கள் இயக்க விதி. அப்ப கோள்கள் இயக்க விதியை வெளியிட்டது யாருன்னா கெப்லர். ஓகேவா? ஓகே. இது போக நம்ம புவியியலின் தந்தை யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், எராட்டோஸ்தீனஸ். புவியியலின் தந்தை எராட்டோஸ்தீனஸ். பூமி தினம் எப்ப கொண்டாடுறாங்க அப்படின்னா ஏப்ரல் 22 வந்து பூமி தினமா கொண்டாடுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஐநா வந்து ஒரு சிறப்பான ஆண்டா அறிவிச்சிருப்பாங்க. அதன்படி 2024 ஒட்டகங்கள் ஆண்டா சொல்லியிருப்பாங்க. பூமி ஆண்டு, சர்வதேச பூமி ஆண்டு அப்படின்னு 2008 சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. 2008 வந்து சர்வதேச பூமி ஆண்டா சொல்லியிருப்பாங்க. அப்ப அச்சக்கோடுகள் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பூமியில் உள்ள மொத்த அச்சக்கோடுகள் லேட்டிடியூட் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 181 இருக்கு. 181 அச்சக்கோடுகள் இருக்கு. லாங்கிடியூட் தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 360. இந்தியா வழியாக செல்லும் தீர்க்க கோடுகளின் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 30. சரிங்களா? அப்ப அந்த 30ல சென்ட்ரான தீர்க்க கோடு எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 82 டிகிரி. இந்தியாவிற்கு மையமான தீர்க்க கோடு 82 டிகிரி. இந்த 82 டிகிரி தீர்க்க கோடு எதன் வழியாக செல்கிறது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. உள்நாட்டு மீன் வளர்ப்பு என்பது, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உள்நாட்டு மீன் வளர்ப்பு என்பது ஆழ்கடலில் மீன் பிடித்தலா, அல்லது கடற்கரை ஓர மீன் பிடித்தலா, அல்லது நன்னீரில் மீன் வளர்ப்பு மற்றும் மீன் பிடித்தல், மீனிலிருந்து மீன் எண்ணெய் பிரித்தெடுத்தல். இதுல சரியான ஆன்சர் என்ன? ஆன்சர் சி.
சரிங்களா? அப்ப உள்நாட்டு மீன் வளர்ப்பு என்பது நன்னீரில் மீன் வளர்ப்பு மற்றும் மீன் பிடித்தல். மீன் வளர்ப்புக்கு பேர் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பிசிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். பிசிகல்ச்சர். இது என்ன புரட்சி, என்ன ரெவால்யூஷன் வரும்னா ப்ளூ ரெவால்யூஷன் சொல்லுவாங்க, நீல புரட்சி. நீல புரட்சியில வருவாங்க. அப்ப இந்தியாவில் உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், ஆந்திர பிரதேசம். இந்தியாவில் உள்நாட்டு மீன் பிடித்தலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் ஆந்திர பிரதேசம். இதே கடல் மீன் பிடித்தலில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் பார்த்தோம் அப்படின்னா கேரளா. கடல் மீன் பிடித்தல் கேரளா. கேரளாவோட பேரை எப்படி மாத்திட்டாங்க, கேரளம் அப்படின்னு மாத்திருக்காங்க. சரிங்களா? கேரளம் அப்படின்னு மாத்திருப்பாங்க. சரிங்களா? இந்தியாவில் உள்ள ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்தோட பேரை வந்து மாத்தலாம் அப்படின்னு சொல்ற விதி எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்தியா மற்றும் இந்தியாவில் உள்ள மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் அதோட பேரை வந்து நீங்க மாத்திக்கலாம் அப்படின்ற சொல்ற ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க. இதே நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்நாட்டு மாவட்டங்கள்ல அதிக அளவு மீன் உற்பத்தியில முதலிடத்தில் உள்ள மாவட்டம் பார்த்தோம் அப்படின்னா வேலூரை சொல்லலாம். வேலூரை வந்து சொல்லலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க பாருங்க. புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படும் மாற்றம் என்ன? புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுவது என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, சூப்பர், வாங்க பார்க்கலாம். அப்ப புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதால் பருவ கால மாற்றம் ஏற்படுகிறது. பருவ காலங்கள்ல 4 பிரிச்சிருப்பாங்க நம்ம இந்தியால. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குளிர்காலம், கோடை காலம். குளிர்காலம் ஜனவரி டு பிப்ரவரி, கோடை காலம் மார்ச் டு மே, வடகிழக்கு பருவக்காற்று காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம் அப்படின்னு பருவம் மாற்றத்துக்கான சூரியனை வந்து சுத்தி வருதுன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அதே மாதிரி வடகிழக்கு பருவக்காற்று காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், அதற்கான மாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லிருங்க. சரிங்களா? மாதம், அதுக்கான மாதங்கள் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க. இரவு பகல் மாற்றம், அதாவது பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இரவு பகல் மாற்றம் வந்து ஏற்படுது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்வதால் இரவு பகல் மாற்றம் வந்து ஏற்படுது அப்படின்னு நம்ம சொல்றோம். இதே வானிலை மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா வானிலை தினம் எப்ப கொண்டாடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மார்ச் 23 கொண்டாடுறாங்க வானிலை தினம். அதாவது ஒரு நாள்ல நடக்கக்கூடிய நிகழ்வை பத்தி சொல்றது, 24 மணி நேரம் நிகழ்வை பத்தி சொல்றது வானிலை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் மார்ச் 23. அப்ப ஆன்சர் சி, புவி தன் அச்சில் சாய்ந்து சூரியனை சுற்றி வருவதற்கு காரணம் பருவ காலங்கள். ஓகே. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்து கூற்றுகளை ஆராய்க. 5வது क्वेश्चन பாருங்க. கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, மத்திய உயர்நிலங்கள் துருக்கியிலிருந்து பேரிங் நீர்சந்தி வரை விரிந்து காணப்படுகிறது. அடுத்து கூற்று 2 பாருங்க. ஆசியாவில் 4 மலை முடிச்சுகள் உள்ளன. அப்ப இதுல சரியானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கூற்று 1 பாருங்க. மத்திய உயர்நிலங்கள் துருக்கியிலிருந்து பேரிங் நீர்சந்தி வழியாக காணப்படுகிறதுன்றாங்க. கூற்று 1 சரி. அப்ப பேரிங் நீர்சந்தி எந்த இரு பெருங்கடலை இணைக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பரப்பளவில் பெரிய பெருங்கடல், அதாவது பசிபிக் பெருங்கடலையும் பரப்பளவில் சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைப்பது. பரப்பளவில் பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடலையும் பரப்பளவில் சிறிய பெருங்கடல் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைப்பது பேரிங் நீர்சந்தி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து பாருங்க. ஆசியாவில் 4 மலை முடிச்சுகள் உள்ளனன்றாங்க. இது வந்து தவறானது. அப்ப ஆசிய கண்டத்தில் எத்தனை மலை முடிச்சுகள் உள்ளன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் பாம்பே. 1 சரி, 2 வந்து தவறு. ஓகே. சர்வதேச மலைகள் தினம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் டிசம்பர் 11 கொண்டாடுறாங்க. டிசம்பர் 11, அதாவது சமவெளி பகுதியிலிருந்து 600 மீட்டருக்கு மேல் உயரமான பகுதியை வந்து நம்ம வந்து மலைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. அடுத்து பார்க்கலாம்.
அடுத்து பாருங்க, வளிம கோள்களில் தவறானதை ஆராய்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வளிம கோள்களில் தவறானது. அப்ப சூரியனோட 8 கோள்கள் நம்ம பார்த்திருப்போம். 8 கோள்களை 4 கோளா பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். அப்படின்னு 8 கோள்களா பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? முதல்ல இருக்க 4 கோள் புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். மேடம் எனக்கு வேணாம் மேடம், எனக்கு வேணாம். முதல் இருக்க 4 கோளை பாருங்க, புதன், வெள்ளி, பூமி, செவ்வாய். இந்த முதல் இருக்க 4 கோள் என்ன சொல்லுவாங்கன்னா உட்புற கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உட்புற கோள்கள் அல்லது வாயு கோள்கள் அல்லது வளிம கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி இருக்க 4 கோள் பாருங்க, வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூனா பாறை கோள்கள் அல்லது வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர்கோள்கள் அல்லது ஜோவியன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாறை கோள்கள், வெளிப்புற கோள்கள் அல்லது ஜோவியன், அதாவது வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு 2ஆ பிரிச்சிருப்பாங்க. இதுல தவறானது எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் மட்டும் வராது. அப்ப சி தான் தவறானது. அப்ப ஃபர்ஸ்ட்ல இருக்க 4 கோளம் வந்து வளிம கோள்கள், வாயு கோள்கள்னு சொல்றாங்க. லாஸ்ட்ல இருக்க 4 கோளம் வந்து பாறை கோள்கள், வியாழன் நிகர்கோள்கள் அல்லது ஜோவியன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி முன்னாடி இருந்து செகண்ட் கோள், அதாவது முன்னாடி இருந்து 2வது கோள் வெள்ளியும், பின்னாடி இருந்து 2வது கோள் யுரேனஸ். இந்த ரெண்டு கோளுமே சூரியனை வந்து கடிகார திசை, அதாவது கிழக்குல இருந்து மேற்கு புறமா சுத்தும். பாக்கி இருக்க 6 கோளுமே மேற்கில இருந்து கிழக்கு நோக்கி சுத்தும். சரிங்களா? ஓகே. இப்ப யுரேனஸை பத்தி பார்த்தோம் அப்படின்னா தொலைநோக்கியை கண்டுபிடிச்சது யாருன்னா முன்னாடியே பார்த்தோம், நம்ம ஜான் லிப்ரஸை 1608ஆம் ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க. தொலைநோக்கியால் கண்டறியப்பட்ட முதல் கோள் யுரேனஸ் சொல்லுவோம். சரிங்களா? கண்டுபிடிச்சது யாருன்னா வில்லியம் ஹெர்சல் கண்டுபிடிச்சிருப்பாங்க. வில்லியம் ஹெர்சல் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. நெப்டியூனுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சூரியன்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கனால அது வந்து பனிகள் வந்து அதிகமா இருக்கும். அதனால வெள்ளை நிறக்கோள் அப்படின்னு சொல்றோம். பனி அதிகமா இருக்கனால வெள்ளை நிறக்கோள் என்று அழைக்கப்படுவது நெப்டியூன். வியாழன் சூரிய குடும்பத்தில் பரப்பளவில் மிகப்பெரிய கோள். நம்ம பரப்பளவு அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல வந்து வியாழன், 2வது வந்து சனி, 3வது பெரிய கோள் யுரேனஸ், 4வது வந்து நெப்டியூன், 5வது இடத்துல பூமி, 6வது வெள்ளி, 7வது இடத்துல செவ்வாய், 8 வந்து புதன். அப்ப சூரிய குடும்பத்தில் மிகப்பெரிய கோள், பரப்பளவில் மிகப்பெரிய கோள் எது அப்படின்னா வியாழன். பரப்பளவில் மிகச்சிறிய கோள் வந்து புதனை வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? இப்ப வியாழன்ல முக்கியமான மிகப்பெரிய துணைக்கோள் பார்த்தா அப்படின்னா கானிமேடு. வியாழனில் மிகப்பெரிய துணைக்கோள் எதுனா கானிமேடு. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிப்பது எது அப்படின்னு கேக்குறாங்க. பிரிப்பது எது? ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிப்பது நம்ம நார்மலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கால்வாய் அப்படின்றா 2 நீர் பகுதிகளை பிரிப்பது கால்வாய் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதே நீர் சந்தி அப்படின்னா 2 நீர் பகுதிகளை இணைப்பது. அப்ப இதுல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் கால்வாயின் இருக்கு. அப்ப பிரிப்பது அப்படின்னா கால்வாய், இணைப்பதுன்னா நீர் சந்தி. அப்ப எது கரெக்டான ஆன்சர் பாம்பே 2S கால்வாய். அப்ப கால்வாய் அப்படின்னா 2 நீர் பகுதிகளை பிரிப்பது, நீர் சந்தி 2 நீர் பகுதிகளை இணைப்பது. அப்ப ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிப்பது 2S கால்வாய். நம்ம பேரிங் நீர் சந்தி முன்னாடியே பார்த்தோம். பசிபிக் பெருங்கடலையும் ஆர்டிக் பெருங்கடலையும் இணைப்பது பேரிங் நீர் சந்தி அப்படின்னு பார்த்திருந்தோம். அடுத்து பாருங்க, மலாக்கா நீர் சந்தி இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது. இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைப்பது மலாக்கா நீர் சந்தி. அடுத்து ஜாவா அகலி எந்த பெருங்கடல்ல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஜாவா அகலி மற்றும் சுந்தாகலி. இந்த ரெண்டுமே எந்த பெருங்கடல்ல இருக்கு? அதாவது இந்திய பெருங்கடல் இருக்கு. இந்திய
பெருங்கடல்ல வந்து இருக்கு. சரிங்களா? இதே பசிபிக் பெருங்கடலில் ஆழமான அகழி பார்த்தா அப்படின்னா உங்களுக்கு தெரியும் மரியானா அகழி. பசிபிக் பெருங்கடல் மரியானா அகழி. அட்லாண்டிக் பெருங்கடல் மில்வாக்கி அகழி. அட்லாண்டிக் மில்வாக்கி. தென் பெருங்கடல் தென் சாட்விக் அகழி. லாஸ்டா வந்து ஆர்டிக் பெருங்கடல் யுரேசியன் தாழ்நிலம் அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டிக் பெருங்கடல் யுரேசியன் தாழ்நிலம். ஓகே, அப்ப ஆசியாவையும் ஆப்பிரிக்காவையும் பிரிப்பது சூயஸ் கால்வாய். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. எந்த ஆண்டு நடைபெற்ற ரியோ பாரா ஒலிம்பிக்கில் மாரியப்பன் தங்கவேலு தங்கம் வென்றார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப 2016. ஆன்சர் சி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2016 ஒலிம்பிக்ல நடந்திருக்கும். இப்போ மாரியப்பன் தங்கவேலு எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லாஸ்டா ஒலிம்பிக் போட்டி எங்க நடந்துச்சுன்னா 2021, அதாவது 2020 நடக்க வேண்டியது 21, கொரோனானால 21 நடந்திருக்கும். எங்க நடந்திருக்கும் அப்படின்னா ஜப்பான் டோக்கியோ. ஜப்பான் டோக்கியோல நடந்திருக்கும். சரிங்களா? 32வது ஒலிம்பிக் போட்டி. 32வது ஒலிம்பிக் போட்டி. ஒலிம்பிக்ல மொத்தம் எத்தனை கேம் இருக்கு அப்படின்னா 33 விளையாட்டு இருக்கு ஒலிம்பிக்ல. இப்போது கரண்ட்ல இப்ப வரைக்கும் 33 விளையாட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி ஜப்பான் டோக்கியோ ஒலிம்பிக்ல இந்தியா வந்து 7 பதக்கங்கள் வாங்கியிருப்பாங்க. அதுல ஒரே ஒரு பதக்கம் தங்க பதக்கம். உங்களுக்கு தெரியும் ஈட்டி எறிதல் பிரிவுல வந்து நீரஜ் சோப்ரா வாங்கியிருப்பாங்க. ஈட்டி எறிதல்ல நீரஜ் சோப்ரா. அப்ப ஈட்டி எறிதல்ல அவர் என்ன டேட்ல தங்கம் வாங்கினாரோ அந்த தினத்தை வந்து நரேந்திர மோடி அவர்கள் ஈட்டி எறிதல் தினமா வந்து அங்கீகரிச்சிருப்பாங்க. அது எந்த நாள் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அடுத்த ஒலிம்பிக், அதாவது 33வது ஒலிம்பிக் போட்டி எங்க நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ் பாரிஸ். பிரான்ஸோட தலைநகர் பாரிஸ்ல நடக்க போகுது. சரிங்களா? அதே மாதிரி பிரான்ஸோட அதிபர் பேரு இமானுவேல் மேக்ரான். 2024 ஆண்டு குடியரசு தின விழா சிறப்பு விருந்தினர் யாருன்னா இமானுவேல் மேக்ரான். 2015 பார்த்தோம் அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டிஜிட்டல் இந்தியா. 2014 செப்டம்பர் 25 வந்து மேக் இன் இந்தியா. மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தயாரிப்போம் அப்படின்ற திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. 2016 நவம்பர் 8 டிமானிஸ்ட்ரேஷன், அதாவது பண மதிப்பிழப்பு, 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 2017 ஜூலை 1 ஜிஎஸ்டி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. புவியியல் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. இதுக்கான ஆன்சர் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. புவியியல் என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஆன்சர் வந்து சி, கிரேக்க மொழிச்சொல். புவியியல் என்ற வார்த்தை வந்து கிரேக்க மொழிச்சொல், அதாவது பூமியை பத்தி படிக்கிறது பேரு புவியியல்னு சொல்றோம். முன்னாடியே பார்த்தோம். பூமி தினம் எப்ப கொண்டாடுறாங்க உங்களுக்கு தெரியும், ஏப்ரல் 22 நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்திருப்போம். சரிங்களா? வேற கிரேக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா வரலாறு என்பது கிரேக்க மொழின்னு சொல்லுவோம். வரலாறு. விசாரிப்பதன் மூலம் கற்றல், ஹிஸ்டோரியா என்று விசாரிப்பதன் மூலம் கற்றல் அப்படின்ற பொருள் வரும். லத்தீன் மொழி சொல்ல பார்த்தோம் அப்படின்னா வல்கேனோ, அதாவது எரிமலைகளை பற்றி சொல்லுவோம். எரிமலைகள் மற்றும் பாறைகள், பெட்ரா, இந்த ரெண்டுமே வந்து லத்தீன் மொழி சொல் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீலக்கோள், செந்நிறக்கோள், வளையங்கள் கொண்ட கோள், பச்சை கோள், அந்த மாதிரி பிடிச்சிருக்கோம். சரிங்களா? சரி பாருங்க. நீலக்கோள், நீலக்கோள் அல்லது நீர்க்கோள் அப்படின்னு எதை சொல்றோம் அப்படின்னா நம்ம பூமியே சொல்றோம். சரிங்களா? செந்நிறக்கோள் செவ்வாய். செவ்வாய் பற்றி ஆராய இஸ்ரோ அமைப்பு என்ன திட்டத்தை லான்ச் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு தெரியும், மங்கள்யான். செவ்வாயோட துணைக்கோள் பார்த்தோம்னா 2 துணைக்கோள் இருக்கு, போப்போஸ், டீமஸ். போப்பஸ், டீமஸ் அப்படின்ற 2 துணைக்கோள்கள் இருக்கு. சரிங்களா? வளையக்கோள், வளையங்கள் கொண்ட கோள் எதுனா சனி. வளையங்கள் கொண்ட கோள் சனி. லாஸ்டா பாருங்க, பச்சை நிறக்கோள், மீத்தேன் வாயு அதிகமா இருக்கனால பச்சை நிறக்கோள்னு சொல்றாங்க, இது யுரேனஸ். அப்ப ஆன்சர் 2341. ஆன்சர் பாம்பே.
சரிங்களா? ஓகே, இப்ப யுரேனஸ்ல மிகப்பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யுரேனஸ் கோளின் மிகப்பெரிய துணைக்கோள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுவது. மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஆன்சர் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஆன்சர் ஏ, திபேத். திபேத் பீடபூமியில் உள்ள திபேத் பீடபூமியை சொல்றாங்க. திபேத் பீடபூமியில் உள்ள பாமீர் முடிச்சு. திபேத் பீடபூமியில் உள்ள பாமீர் முடிச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா உலகின் கூரை மற்றும் மூன்றாம் துருவம் என்று அழைக்கப்படுவது பாமீர் முடிச்ச சொல்றாங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா திபேத் பீடபூமியில இருக்கு. சரிங்களா? பூடானை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பூடானோட கேபிட்டல் என்ன அப்படின்னா திம்பு. பூடானிற்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள எல்லையின் நீளம் பார்த்தோம் அப்படின்னா 699 கிலோமீட்டர். இப்ப ரீசெண்டா கூட பூடானுக்கு வந்து நரேந்திர மோடி அவர்கள் போயிருப்பாங்க. அதனால அந்த பூடான் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் தி குரூக் கியால்போ அப்படின்ற ஒரு விருது வந்து கொடுத்திருப்பாங்க. பூடான் நாட்டின் உயரிய விருது ஆர்டர் ஆஃப் தி குரூக் கியால்போ. ஆர்டர் ஆஃப் தி குரூக் கியால்போ அப்படின்ற விருது வந்து கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்து நேபாளம், இந்தியா அதிக நில எல்லை. மொத்தம் இந்தியாவோட நில எல்லை எவ்வளவா பார்த்தோம் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர். அப்ப இந்தியா அதிக நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு எதுனா நேபாளம், 4156 கிலோமீட்டர். அதே இந்தியா குறைந்த நில எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நாடு ஆப்கானிஸ்தான், 106 கிலோமீட்டர். சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவிற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையே உள்ள எல்லை கோட்டுக்கு பேர் என்ன? ராட்கிளிப். இந்தியாவிற்கும் சைனாவிற்கும் இடையே உள்ள எல்லை கோட்டுக்கு பேர் மக்மோகன். இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் இடையே உள்ள எல்லை கோட்டின் பெயர் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்தியாவிற்கும் ஆப்கானிஸ்தானிற்கும் இடையே உள்ள எல்லை கோட்டின் பெயர் என்ன? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பூமியை சுற்றியுள்ள வாயுக்களால் ஆன உறை வளிமண்டலம் என அறியப்படுகிறது. உயரம் 11 முதல் 50 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கமெண்ட்ல சொல்லுங்க. பாருங்க, 12வது கொஸ்டின். பூமியை சுற்றியுள்ள வாயுக்களால் ஆன உறை வளிமண்டலம் என அறியப்படுகிறது. உயரம் 11 முதல் 50 கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதி அடுக்கு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த அடுக்கு மண்டலத்தை வந்து 5 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. என்னன்னா பார்த்தோம் அப்படின்னா ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் அப்படின்னு 5 பிரிவா வந்து பிரிச்சிருப்பாங்க. சரிங்களா? சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, பின் வருவனவற்றுள் இந்தியாவில் எது மிகை உள்ளூர் உயிரின பகுதி எது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு என்ன ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. பின் வருவனவற்றுள் இந்தியாவில் எவை மிகை உள்ளூர் உயிரின பகுதி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு இமயமலை தொடர். ஆன்சர் ஏ அண்ட் சி. சரிங்களா? மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு இமயமலை தொடர் ரெண்டுமே நம்ம சொல்றாங்க. இப்போ உலகில் மிகப்பெரிய சமவெளி அப்படின்னா கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி சொல்லலாம். உலகின் மிகப்பெரிய சமவெளி கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையும் பகுதி பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி. மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் இணையும் பகுதி நீலகிரி. இந்தியாவை 2ஆக பிரிக்கும் மலைத்தொடர் விந்திய சாத்புரா மலைத்தொடர். அதாவது வட இந்தியா தென்னிந்தியா அப்படின்னு இந்தியாவை 2ஆக பிரிக்கும் மலைத்தொடர் விந்திய சாத்புரா மலைத்தொடர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க, 1899ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் முதல் அனல் மின் நிலையம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க.
1899ஆம் ஆண்டு ஏப்ரல் 17ஆம் நாள் முதல் அனல் மின் நிலையம் எங்கு தோற்றுவிக்கப்பட்டதுன்னா ஆன்சர் சி கல்கத்தா. ஆன்சர் சி கல்கத்தா. மும்பை தாராப்பூர். மும்பை தாராப்பூர் மகாராஷ்டிரால என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மும்பை தாராப்பூர் மகாராஷ்டிரா எங்க கொண்டு வந்திருப்பாங்க, என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அடுத்து உச்ச நீதிமன்றம் இந்த 3 இடத்துல எங்க கொண்டு வந்து எப்ப கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கல்கத்தா உச்ச நீதிமன்றம் 1774 73 ஒழுங்குமுறை சட்டத்தின்படி 74ஆம் ஆண்டு கல்கத்தா உச்ச நீதிமன்றம் கொண்டு வந்திருப்பாங்க. கல்கத்தா உச்ச நீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி சர் எலிஜா இம்பே. அடுத்து பார்த்தோம்னா சென்னை 1801. அடுத்து பம்பாயில 1824 பம்பாயில கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? இந்த 3யுமே ஒன்னா சேர்த்து டெல்லியில எப்ப கொண்டு வராங்க அப்படின்னா 1950 ஜனவரி 28 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. டெல்லியில 1950 ஜனவரி 28 இந்தியாவின் முதல் உச்ச நீதிமன்றம், அதாவது சுதந்திரத்துக்கு அப்புறம் முதல்ல 1950 ஜனவரி 28 கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்க, ஓகே. அடுத்த வருஷன் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. பெருவெடிப்பின் போது எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றின, அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கான ஆன்சர் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. பெருவெடிப்பின் காரணமாக எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றின, அவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ யூனிவர்ஸ் மற்றும் காஸ்மாஸ் அப்படின்னு 2 சொல்றாங்க. அண்டங்களை பத்தி படிக்கிறது காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்சர் ஏ. சரிங்களா? சரி, ஓகே. நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. குரூப் 4 எக்ஸாம் வரப்போது இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. வெயில் காலமாச்சு, தண்ணி நிறைய குடிங்க. சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.